தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும், கடகராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு பொதுவான ராசி பலன்கள் வாயிலாக காதல் வாழ்க்கை எப்படி அமைய காத்திருக்கு, மேலும் மற்ற திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள், உங்களது அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண் போன்ற அனைத்து விதமான சூழலும் எப்படி இருக்குங்கிற மாதிரியான பொதுவான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் இதுவரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருக்கும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு ஆன் டைமில் புதிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசி நண்பர்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கான ராசி பலன்களை பார்க்கறதுக்கு ஜெயஸ்ரீ ராசி பலன்கிற பேக்கப் சேனலுடைய லிங்க் வந்து நான் மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்குறேங்க. மேலும் கீழே டெஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மற்ற ராசி பலன்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுக்குண்டான ஒரு ப்ரொவிஷன் வந்து நாங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து கொடுத்துருக்கோங்க. ஸோ நீங்கள் 2 சேனலுக்குமே ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் கடகராசி நண்பர்களுக்கான திங்கட்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் அமைய போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024ஆம் வருடங்க ஜூலை மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் 13ஆம் நாள். இன்றைய தினம் தேய்பிறை தினங்க. கிருத்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள். ஏன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் கிருத்திகை விரத நாள் இன்றைய தினங்க. ஸோ முருகப்பெருமான் வழிபாடு அனைவரும் செய்யலாம். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கடகராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியிலேயே சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் 11ஆம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இரவு 8:26 பிறகு 11ஆம் இடத்துக்கு சந்திர பகவானும் வந்து விடுகிறாருங்க. ஏன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல கூடிய சந்திர பகவான் இரவு 16ஆம் இடத்திற்கு வந்து 3 சேர்க்கையாக குரு செவ்வாய் மற்றும் சந்திரனாக மாறி விடுகிறார். ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி நண்பர்களுக்கு மிகச்சிறப்பான வகையில நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு வரிசையாக நடைபெறக்கூடிய சிறந்த ஒரு நாளாக, குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறதுனால கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இன்னைக்கு சீராகவும் சிறப்பாகவும் நடைபெறக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் இன்றைய தினம். எனவே ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஏன்னா பணம் கையில வரும்போது பல்வேறு விதமான பிரச்சனைகளை வந்து நீங்க சால்வ் பண்ணிக்க முடியும். இருந்தாலும் செலவுகளை கண்ட்ரோலா வச்சுக்கணுங்க. ஏன்னா பணம் கையில வரும்போது நீங்க சேமிப்பு குறித்த விஷயங்களை ஈடுபடணும். அப்படி இல்லாவிட்டாலும் அட்லீஸ்ட் வந்து தேவையில்லாத பொருட்களை வாங்குறதுக்காகவும் தேவையில்லாத செலவுகளை பண்றதுக்காகவும் கூட நீங்க வந்து தவிர்த்து விட்டு நிதானமாக செயல்பட வேண்டியது உங்களுக்கு நல்ல வெற்றிகளை பெற்றுத்தருங்க. எப்படிலாம் நீங்கள் வந்து பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம். இந்த தினம் உங்களுடைய அனுபவ ரீதியான சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதன் மூலமாக நல்ல அனுகூலமான சூழல் உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. பொருளாதார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வியாபார வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலை இருக்குங்க. அதே போல மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். இது வரைக்கும் ஆர்வமே படிப்புல இல்லாத மாணவர்களுக்கு கூட இப்பொழுது அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. அதுக்கு ஏற்றபடி உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் மாணவர்களுக்கு வந்து சேரும். எனவே கல்வி முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களது காரியங்களை எளிதாக முடிப்பதற்கு ஏதுவாக உங்களுக்கு ஆரோக்கியமும் நல்ல வகையில் முன்னேற்றம் தரக்கூடிய யோகம் இருக்குங்க. அதனால ஆரோக்கியம் தரக்கூடிய குறைபாடுகள் நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க. குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். குடும்பத்துல அமைதி பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. விவசாயம், வேளாண்மை சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்னைக்கு பர்டிகுலராக நல்ல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் வந்து சேரும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட பர்சனலான சில விஷயங்கள்ல நீங்க ஈடுபடும் போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தவறுதலாக சில நீங்க உங்களே அறியாமல் வந்து கவனக்குறைவினால சில பிழைகளை ஏற்படுத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்கும்போது கவனமாக நீங்க உங்க காரியங்களை முடிக்க முயற்சியில் மேற்கொள்ளுங்கள். ஏதாவது காலி இடம் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி அசைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் மூலமாக நிறைய பெனிஃபிட்டை நீங்கள் பெற முடியுங்க. அதுக்கும் நீங்க இன்னைக்கு நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்க சொந்த பந்தங்கள் வழியில இருக்கக்கூடிய ஆதரவு இன்னைக்கு வேற லெவல்ல பெருகும். நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம். இந்த தினம் எந்த ஒரு விஷயத்திலும் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. நீங்க ஒரு ப்ரீ பிளானடா முன் யோசனை இல்லாம எந்த காரியத்தையும் ஈடுபடுவதை தவிர்ப்பது இன்னைக்கு நல்லது. அப்படி முன் யோசனையோடு நீங்க செயல்பட்டீங்கன்னா நிறைய வெற்றிகளை நீங்கள் உங்களே அறியாமல் நீங்க பெற முடியும். ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். அதிலும் இரவு நேரத்துக்கு பிறகு நீங்க முக்கியமான விஷயங்கள் ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னா நீங்க தாராளமாக இன்னைக்கு இரவு நேரத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த தினம் 8:30 மணிக்கு மேல இன்னும் சூப்பராக உங்களுக்கு வெற்றிகள் கைகூடக்கூடிய யோகம் இருக்குங்க. இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் உறவுல இன்றைய தினம் நீங்க உண்மையான காதல் உணர்வுகள் கிடைக்காமல் கொஞ்சம் அவதிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது கூடுதல் பொறுமையாக தாங்க இருக்கணும். ஏன்னா காதல் வாழ்க்கையில் உண்மைத்தன்மை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அது பரிபூர்ணமாக இன்னைக்கு கிடைக்காமல் போகலாம். அதனால இப்போதைய நிலையை நினைத்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். கடகராசி நண்பர்கள் வந்து காதல் வாழ்க்கையில இன்னைக்கு பொறுமையாக இருங்க. உங்களுக்கான நல்ல நேரம் விரைவிலேயே வந்து விடுங்க. இந்த தினம்
செலவுகளை மட்டும் நீங்கள் கண்ட மணிக்கு பண்ணாமல் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணிங்கன்னா போதுங்க. இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான ஒரு நாள். உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதனால் பல காரியங்களும் உங்களால் வந்து சிறப்பாக முன்னெடுத்து செல்ல முடியும். பட்ஜெட் போட்டு நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் திட்டங்களை தீட்டி செயல்படுவது உங்களுக்கு நல்ல வெற்றிகளை உருவாக்கி தரும். கவலைகளை நீங்குவதற்கான வாய்ப்புகளும் அதன் மூலமாக தான் உருவாகுங்க. நெருக்கடியான நேரத்தில் யார் யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செய்தாங்களோ அந்த மாதிரி சொந்த பந்தங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து நன்றி கூற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நன்றி அப்படின்ற சிறிய வார்த்தை உங்களுக்கு உதவி செய்பவர்களுடைய அந்த உத்வேகத்தை இன்னும் அதிகரிக்குங்கிறதையும் மறந்துடக்கூடாதுங்க. இன்றைய தினம் நன்றி கூறுவது தான் வாழ்க்கையில் வந்து அன்பு நிலையை மேம்படுத்தும். நன்றி கட்டத்தனம் வந்து வாழ்வு நிலையை வந்து கெடுத்து விடுங்க. ஸோ நன்றி நீங்கள் கூற வேண்டியது ரொம்ப முக்கியம். சின்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் நீங்கள் அதுக்குண்டான மதிப்பை கொடுத்து தான் ஆகணும். கவனமாக அதை நீங்கள் ஈடுபடுங்க நண்பர்களே. மற்றபடி நீங்கள் சிறப்பான ஒரு நாள். காலம் வந்து பொன் போன்றதுங்க. அதை உணர்ந்து கொண்டு நீங்கள் டைமிங்கில் ஒர்க்கில் முடிக்கிறதுக்கு முயற்சிகள் மேற்கொண்டுங்கள். அப்போ தான் அதிகபட்சமான உயரமான இலக்குகளை நீங்கள் எட்ட முடியும். அதற்கான நடவடிக்கைகளை தாராளமாக இன்றைக்கி மேற்கொள்ளலாம். நிறைய வெற்றிகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் சமாளிச்சுட்டு உங்கள் குடும்ப வாழ்க்கையை அழகாக மாற்றிக்கொள்ள முடியும். திருமணமானவர்கள் வந்து உங்கள் வாழ்க்கை தனி சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தி செய்வதற்கு தவறக்கூடாதுங்க. அப்படி தவறிட்டீங்க அப்படின்னா அதனால சின்ன சின்ன காயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும். அது உங்களுக்கும் வந்து அவ்வளோ நல்லதாக இருக்காதுங்க. குறிப்பாக அவருக்கு பிடித்தமான உணவை வாங்கி கொடுக்காதது, அவருக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கு தேவையான அன்பை கொடுக்காமல் இருப்பது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக இல்லற வாழ்க்கையில் சின்ன சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. எனவே அதை தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினத்தை நம்ம பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் வந்து எல்லோ கலர் வந்து பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 4 வந்து இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காண்பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல அனுகூலமான ஒரு நாள். அதிலும் உங்களது அனுபவம் வாய்ந்த சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதன் மூலமாக நிறைய வெற்றிகள் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க. உங்களுடைய பர்சனலான சில காரியங்கள் ஈடுபடும் போது ரொம்ப கவனமாக விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் பூசம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்களது சொந்த பந்தங்கள் வழியில் கிடைக்கக்கூடிய ஆதரவு இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு மகிழ்ச்சி உருவாக்கி தரும். வீடு சார்ந்த மனை சார்ந்த செயல்பாடுகள்லாம் ஈடுபடும் போது ரொம்ப கவனமாக நீங்கள் ஈடுபட்டால் நிறைய ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் நல்ல ஆதரவு ஒத்துழைப்பு கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் முன் யோசனையோடு செயல்படுவது நல்லது. இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரத்தை பிறந்த நண்பர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகுங்க. அதனால கொஞ்சம் நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. விவசாயம் வேளாண்மை போன்ற துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல முன்னேற்றகரமான மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்களது தொழில் முன்னேற்றம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். நல்ல மகசூல் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க. முன்னேற்றகரமான ஒரு நாள். ஆனால் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்க செலவு பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். நன்றி நண்பர்களே. நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல்ல வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம ஒரு லைக் பட்டன் அழுத்தி விட்டுருங்க. மேலும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடலாம். உங்களது பொன்னான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. உங்கள் கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ உங்கள் கருத்துக்களை தாராளமாக எங்களுக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். இது வரைக்கும் நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலோட இணைந்திருக்காத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் மொபைல் தேடி தினசரி டான் வந்துகிட்டே இருக்குங்க. மேலும் நமது ஜெயசூரிய ராசி பலன் சேனலோட லிங்க் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எண்டு கார்டில் வந்துடும். கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்குறேங்க. அந்த சேனலில் வரக்கூடிய வீடியோக்களில் 12 ராசி பலன்கள் நீங்கள் பார்த்துக்க முடியும். மேலும் ஈஸியாக உங்கள் ராசி பலன்களை பார்க்கறதுக்கு ஏதுவாக டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் சாப்டர் கொடுத்துருக்கோம். ஸோ நமது 2 சேனலையும் தொடர்ந்து வீடியோக்கள் வெளிவரும். ஆதரவு தருங்கள் நண்பர்களே. உங்களது ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் அமைய போகுதுங்கிற புதிய வீடியோவில் நமது கடகராசி நண்பர்களை நான் நாளை காலை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் மண்டே.